உலக மீட்பராம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் தேவ சமூகத்தை தேடுங்கள். மிகுந்த வாஞ்சையோடு கூட, விசுவாசத்தோடு கூட அழியாத தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தை நீங்கள் நாடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புத கரம் உங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். யோசுவா 1 வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லும் செய்தி. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அதனுடைய அடையாளம் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்கவே முடியாது என்பதாகும். அன்பானவர்களை, இந்த ஊழியத்தில் ஏறக்குறைய 48 ஆண்டுகள் எனக்கு பின்னால் குறை சொன்னவர்கள், எனக்கு பின்னால் குற்றம் சொன்னவர்கள் என்று பலரை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு முன்பு என்னை ஒருவரும் எதிர்த்ததே இல்லை. எல்லோரும் அன்பு செய்தார்கள், எல்லோரும் அரவணைத்தார்கள். என்றால் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார். இதுதான் என்னுடைய சாட்சி. இதைத்தான் உங்களுக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே செய்கிறார். ஆண்டவராக இயேசுவே தேடுங்கள். உலக முடி மட்டும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அவரை தேடும்போது தான் அந்த பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு பின்னால் வேலை செய்கிற இடத்திலும் சரி, உங்களை சூழ்ந்திருக்கிற சொந்த பந்தங்கள் மத்தியிலும் சரி, பல பேர் குறை சொன்னார்கள் என்று கேள்விப்படுவீர்கள். ஆனால் உங்களுக்கு முன்பு அவர்கள் எல்லோரும் பணிந்து போவார்கள். அந்த அடையாளத்தை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை எந்த இடத்திலும் உங்களுக்கு தேவன் காட்டிக்கொண்டே இருப்பார். உங்கள் முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவராக இயேசுவையை பற்றி கொள்ளுங்கள். உங்களை எதிரியின் கையில் ஒரு நாள் விடமாட்டார். சத்துருவின் திட்டத்துக்கு ஒரு நாள் விடமாட்டார். உங்களை ஏந்துவார், தாங்குவார், உங்களை தப்புவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் முகங்களை பிரகாசிக்க வைப்பார். தேவன் நம்மோடு இருக்கிறதுனால எல்லார் கண்களிலும் உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்வார். எந்த பலவீனங்களும் உங்களை ஒருபோதும் மேற்கொள்ளாது. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் உங்களை பூரணமாய் சுகமாக்கும். நம்மோடு இருப்பதற்காகவே இயேசு உயிரோடு எழுந்தார். அவரை முழு இதயத்தோடு கூட பற்றி கொள்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவரே, நீர் மீட்டு கொண்ட ஒவ்வொரு மகனோடு, மகளோடு, பிள்ளைகளோடு, ஊழியக்காரர்களோடு என்றென்றைக்கும் இருப்பவரே, எங்களை விற்று உலகாதவரே, எங்களை மறக்காதவரே, எங்களோடு இருந்து எல்லார் கண்களையும் எங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றி விடுகிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் அற்புதங்களாய் எங்களை நீர் மாற்றுகிறீர். மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.